1959 திருச்சியில் உள்ள ஆண்டாள் வீதியில் வசிக்கும்போது நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி கணிதம் படித்து வந்தேன். அப்பொழுது விடுமுறை நாட்களில் மாலை நேரங்களில் பழைய புத்தக கடைகளுக்கு செல்லுகின்ற வழக்கம் உண்டு. அவ்வாறு செல்லுகிற போது திருச்சியில் டவுன்ஹாலை ஒட்டி உள்ள அந்த அரசினர் மகளிர் பள்ளிக்கு வாசலிலே சுப்பையா செட்டியார் என்ற ஒரு பழைய புத்தக வியாபாரி இருந்தார். அவர் அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்றவர். எஸ்எஸ் வாசனிலிருந்து கொத்தமங்கலம் சுப்பு இருந்து எல்லா புகழ்பெற்ற திரைப்பட கலைஞர்களும் மற்றுமுள்ள பிரபலமான வக்கீல்களும் அவரிடத்தில் வந்து புத்தகங்கள் வாங்குகிற பழக்கமுடையவர்கள். சென்னையில் மூர் மார்க்கெட்டை அடுத்து பழைய புத்தக கடைக்கு பெயர் போனது திருச்சி சவுக்கில் இருக்கக்கூடிய அந்த பழைய புத்தக கடைகள். அதிலே முதன்மையானவர் என்று பாராட்டப்பட்டவர் வைரக்கடக்கன். பச்சைக்கல் வைரக்கடக்கன் காதிலே அணிந்து மிக நல்ல சிவப்பு நிறமுள்ள அந்த சுப்பையா செட்டியார் தான் மிகவும் புகழ்பெற்றவர். அவரை பார்த்தார் ஒரு பழைய புத்தக வியாபாரி போல் தெரியாது. ஒரு பெரிய மனிதரைப் போல காட்சியளிப்பார். ரொம்ப வருகின்றவரிடத்தில் அன்பாக பேசி நூல்களை எல்லாம் கொடுக்கின்ற வழக்கமுடையவர். அவரிடத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் அந்த காலத்தில் பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய பெரிய கடைகள், ஜவுளி கடைகள் எல்லாமே விடுமுறையாக இருக்கும். அப்பொழுது பழைய புத்தக வியாபாரிகள் எல்லோரும் அந்த பெரிய கடை வீதியில் இருமருங்கிலும் டவுன்ஹால் தொடங்கி வெகு தூரம் வரை இரண்டு பக்கங்களும் தரையிலே தார்ப்பாயை விரித்து அதில் புத்தகங்களை பரப்பி வைத்திருப்பார்கள். சுப்பையா செட்டியார் அந்த பள்ளியினுடைய காம்பவுண்டை ஒட்டி தன்னுடைய கடையை வைத்திருப்பார். ஒரு முறை அங்கே சென்று பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தாகூருடைய அக்காலத்திய 30களில் வந்த மேக்மில்லன் எடிஷன்ஸ் எல்லாம் மொத்தமாக இருந்தது. அதோடு விஆர்எம் செட்டியார் வெளியிட்ட ஸ்டார் பப்ளிகேஷன் நூல்களெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு பழம்பெரும் நூல்களெல்லாம் வரிசையாக இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதில் என் மனதை மிகவும் கவர்ந்தது செல்லம்மா பாரதி எழுதிய பாரதியார் சரித்திரம், சக்தி வெளியீடு மலிவு பதிப்பு என்று போட்டு அதில் ஒரு 100-200 பிரதிகள் இருந்தது. எதை எடுத்தாலும் 4 என செட்டியார் விற்று கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் விட எனக்கு மனதிலே மிகவும் தைத்த விஷயம் விஆர்எம் செட்டியாருடைய ஸ்டார் பப்ளிகேஷன் சீல் போட்ட அவருடைய கையெழுத்திட்ட நூல்கள் ஏராளமாக இருந்தன. அவற்றிலே முக்கியமான நூல்களை எல்லாம் நான் வாங்கி கொண்டேன். அப்பொழுதெல்லாம் பழைய புத்தகம் வாங்க ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்தாலே ஏகமான நூல்களெல்லாம் வாங்கலாம். என்னுடைய புத்தகத்தின் ஆர்வத்தை பார்த்து செட்டியார் அவர்கள் எனக்கு கடன் கொடுக்கவும் ஆரம்பித்தார். முதல் நாளே உனக்கு விருப்பமானால் எடுத்து போய் அடுத்த வாரம் வருகிற பொழுது பணம் கொடு என்று சொன்னார். ஆகவே தாகூருடைய ஏறத்தாழ ஒரு 20 நூல்களை கீதாஞ்சலியிலிருந்து, கார்ட்னரிலிருந்து, லவர்ஸ் கிஃப்டிலிருந்து, ஸ்டேபர்ட்ஸிலிருந்து எல்லாவற்றையும் மேக்மில்லன் அதுவே ஒரு 1.25 ரூபாய், 1 ரூபாய், 1.25 ரூபாய் என்று இருக்கும். அவை எல்லாமே எனக்கு 8 ரூபாய்க்கு தந்ததாக நினைவு. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செட்டியாருடைய 4 புத்தகங்களுடைய தொகுப்பு, அதில் இலக்கிய விமர்சனம் என்று ஒன்று, கீட்ஸு ஷெல்லியை பற்றி ஒரு ஆங்கில நூல், அடுத்தது எமர்சன் எழுதிய ஃபேட் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு, இவற்றையெல்லாம் நான் வாங்கி கொண்டு வந்தேன். வந்து என் தந்தையாரிடத்தில் காட்டும்பொழுது அவர் மிக சரியான நூல் தொகுப்பு என்று கூறினார்கள். அந்த தாகூருடைய நூல்களெல்லாம் நேஷனல் லைப்ரரி, பெரிய கடை வீதி, திருச்சிராப்பள்ளி என்று சீல் இடப்பட்டிருந்தது. அந்த புத்தகங்கள் இன்று என்னிடத்தில் இருக்கின்றன. அதை பார்த்த உடனே என் தந்தையாரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், பெரிய கடை வீதியில் ஒரு மாடியிலே அந்த காலத்தில் தேசிய நூலகம் என்று ஒன்று இருந்தது. அங்கு அக்காலத்தில் காந்தியவாதிகள், தேசிய போராட்ட வீரர்கள்லாம் கூடி அரிய நூல்களை எல்லாம் படிக்கின்ற வழக்கம் உண்டு. அந்த நூலகம் இப்பொழுது செயல்படவில்லை. அந்த நூல்கள் எல்லாம் செட்டியாருக்கு வந்துவிட்டது போல் இருக்கிறது. அதை தான் நீ வாங்கி வந்திருக்கிறாய் என்று சொன்னார். இவ்வாறு பழைய புத்தகங்களை தேடுகிற முயற்சி 1959 எனக்கு ஏற்பட்டது. அவ்வாறு புத்தகங்கள் வாங்குகிற பொழுது ஒரு முறை நான் வாங்கி வந்த ஒரு பெரிய புத்தகத்தில் உள்ளே பாரதியாருடைய சுதேசி கீதங்கள் 1908 என போற்றப்பட்டிருந்த புத்தகமும் இருந்தது.
அதை நான் வாங்குகிற பொழுது பார்க்கவில்லை. அது ஒரு பெரிய புத்தகத்தை வாங்கி வந்தேன். வீட்டில் இரவு வந்தவுடனே அதை பிரட்டி பார்க்கிற பொழுது சுதேச கீதங்கள், சுப்பிரமணிய பாரதியார் 1908ன்னு போட்டவுடனே எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. அதுதான் பாரதியே தன்னுடைய கவிதைகளை தொகுத்து வெளியிட்ட முதல் புத்தகம். அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. பிரட்டி பார்த்தேன். அதில் 13வது பக்கத்திலிருந்து 17ஆம் பக்கம் வரை என் மகனே என்ற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் இயற்றியது என்று 43 கன்னிகள் இருந்தன. அந்த கவிதைகளுடைய சாரம் என்ன என்றால், நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இல்லாத மகனுக்கு தந்தை அவற்றின் அவசியத்தை விளக்குவது போல பாடப்பட்ட கவிதைகளாகும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாரதியார் கவிதைகள் சுதேச கீதங்கள் என்று இருக்கிறது, உள்ளே மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியது என்று இருக்கிறதே என்ற ஆச்சரியம். இரவு நெடுநேரம் ஆகிவிட்டதனால் காலையில் எழுந்தவுடன் என் தந்தையாரிடத்தில் கேட்டேன். அப்பொழுது என் தந்தையார் சொன்னார், பாரதியார் தன் கவிதைகளை வெளியிடுவதற்கு முன்னால் நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஊட்டக்கூடிய கவிதைகளை யார் எழுதியிருந்தாலும் அதை எனக்கு அனுப்புங்கள், அதை என்னுடைய கவிதைகளோடு சேர்த்து வெளியிடுகிறேன் என்று அறிவிப்பு வெளியிட்டாராம். அப்படி அவர் விண்ணப்பத்தின் காரணமாக இவர் அனுப்பியிருக்கக்கூடும், அதை அவர் சேர்த்து இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுடைய கவிதையை தன்னுடைய கவிதை தொகுப்பிலே போடுவதென்றால் இந்த கவிஞனுக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் விரிந்த மனப்பான்மையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆச்சரியம் பன்மடங்காக உயர்ந்து, பாரதியினிடத்திலே நான் கொண்ட அந்த மரியாதையும் அவரை பற்றிய ஒரு மதிப்பீடும் பல மடங்காக உயர்ந்து விட்டது. அன்று அந்த பழைய புத்தகத்தில் கிடைத்த சுதேச கீதங்கள் தான் எனக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்தியது. இந்த பாரதி வெளியிட்ட சுதேச கீதங்களில் இருந்த என் மகனே என்ற தலைப்பு கவிதையை பாரதியார் தன்னுடைய முதல் தொகுதியிலே வெளியிட்டார் என்ற செய்தி எனக்கு தெரிந்து 1982 வரை யாருமே அதை வெளியிடவில்லை. பாரதியின் நூற்றாண்டு விழாவின் போது பாரதியினுடைய நூல்களை சேகரிக்கின்ற முயற்சியிலும் அவருடைய எழுத்துக்களை தொகுத்து வெளியிடுகிற முயற்சியிலும் ஈடுபட்ட சீனி விஸ்வநாதன் என்னோடு தொடர்பு கொண்டார். அப்பொழுது அவரிடத்தில் சொன்னேன், இவ்வாறு இருக்கிறதே என்று. அவர் அதை வெளியிடலாம் என்று சொல்லி, அப்பொழுது அவருக்கும் அந்த செய்தி இதுவரை வெளிவராத ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே முதல் பதிப்பில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை நான் முதலாக அந்த சிறிய நூலின் மூலமாக தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் அதன் தலைப்பு அது தனித்தமிழில் சுதேச கீதங்கள் என்று இப்பொழுது இருப்பதை போல இல்லை, இஸ் என்ற வடமொழி எழுத்து தான் இருந்தது. சுப்பிரமணிய பாரதியாருக்கும் சு என்பது சு என்று இப்படி தான் இருக்கிறது. இதையெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆகவே முதல் பதிப்பை பார்க்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் அன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு புத்தகங்கள் வெளியிடப்பட்டன, புத்தகங்களிலே எழுத்துக்கள் தனித்தமிழில் இல்லாமல் சமஸ்கிருத மணிபிரவாள நடையில் இருப்பதையே நான் பார்த்தபோது ஆச்சரியம் ஏற்று. ஆகவே முதல் பதிப்பு நமக்கு பல அரிய தகவல்களை தருகின்றன. ஆகவே முதல் பதிப்பை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. 59லேயே ஒரு பட்டப்படிப்பை முடிப்பதற்குள்ளாகவே 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு 1000, 2000 புத்தகங்களை நான் பழைய புத்தகத்தின் வாயிலாக சேகரிக்க ஆரம்பித்து விட்டேன். என் தந்தையார் மாவட்ட கல்வி அதிகாரி. அப்பொழுதெல்லாம் பாட புத்தகங்களை அந்த மாவட்டத்துக்குரிய பள்ளிகளுக்கு, மாவட்ட மன்ற உயர்நிலைப் பள்ளிகளுக்கு தீர்மானிப்பது மாவட்ட மன்ற கல்வி அதிகாரியும் மற்ற அந்த குழுவை சார்ந்தவர்களும் தான். ஆகவே 1967க்கு முன்னால் வரை, பாடப்புத்தகங்களாம் தேசியமயமாக்குவதற்கு முன்னால் வரை, எஸ்எல்சியில் உள்ள ஆங்கிலம் தமிழ் பாடப்புத்தகம் 2ஐ தவிர மற்ற எல்லா பாடப்புத்தகங்களும் கணிதம், அறிவியல், சமூக வரலாறு, இயற்கை பாடமும் தோட்ட வேலையும் எல்லா பாடப்புத்தகங்களையும் தனியார் தான் வெளியிடுவார்கள். ஆகவே தனியார்கள் வெளியிடுகிற அந்த புத்தகங்களில் எதை எந்த வகுப்புக்கு வைப்பது என்பதை இந்த குழு தீர்மானிக்கும். அதனால் என் தந்தையாரிடத்தில் எல்லா பதிப்பாளர்களும் அவர்கள் வெளியிட்ட 6ஆம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கான பாட புத்தகங்கள் ஆங்கிலம், தமிழ், கணிதம், அறிவியல், வரலாறு எல்லா புத்தகங்களும் கொண்டு வந்து தருவார்கள். இப்படி அந்த பதிப்பாளர்களுடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. அவ்வாறு தொடர்பு ஏற்பட்டதின் காரணமாக புத்தகங்கள் சேகரிப்பதில் எனக்கு ஒரு தனி ஆர்வம் ஏற்பட்டது. அப்பொழுதே நான் தீர்மானித்து கொண்டேன், நம் வாழ்க்கையில் நம்மால் சாதிக்கக்கூடிய ஒன்று இருந்தால் சிறந்த நூலகத்தை உருவாக்கலாம் என்று கருதி
முதலாக நான் இவ்வாறு சேகரித்த நூல்களை எல்லாம் 1973 என்று நினைக்கிறேன் முதலாக என் தாயாரின் பேரில் மீனாட்சி நூல் நிலையம் என்ற பெயரில் ஒரு நூலகத்தை உருவாக்கலாம் என்று அந்த 3000 நூல்களையும் கொண்டு ஒரு நூலகத்தை தொடங்கினேன். அந்த நூலக பட்டியல் இன்றும் என்னிடத்தில் இருக்கிறது. பிகேயின் முதல் நூல் அட்டவணை என்பது இதுதான். இதற்காகவே அப்பொழுது என்னுடைய அறிவு கட்டியவரை இவ்வாறு ஒரு வட்டமான ரப்பர் ஸ்டாம்ப் தயார் செய்தேன். மீனாட்சி நூல் நிலையம், திருச்சி, புத்தகம் வாங்கிய நாள், அதனுடைய எண், உரிமையாளர் பா. கிருஷ்ணமூர்த்தி, MABT என்றெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இது இந்த நூலக பட்டியலில் முதலாவதாக நூலாக திருவருட்பா 5 திருமுறைகள் வள்ளலார் ₹6 என்ற இதோடு இந்த பட்டியல் தொடங்கும். இதுதான் என்னுடைய முதல் நூலக நூல் அட்டவணை நோட்டாகும். இவ்வாறு தொடங்கிய இந்த நூலகம் இன்று 1,10,000 நூல்களை கொண்ட நூலகமாகவும் 1920க்கு பிறகு வந்த சிற்றிதழ்களெல்லாம் கொண்ட நூலகமாகவும் விளங்குகிறது. தமிழ்நாட்டில் பாரதி முதல் நேற்று மறைந்த சுஜாதா வரை எல்லோரும் பத்திரிகையில் எழுதிதான் பின்னாலே நூல்களாக வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆகவே நான் இன்று பார்க்கிற எல்லா நூல்களுக்கும் மூலம் சிற்றிதழ்கள் தான் என்பதை உணர்ந்து சிற்றிதழ்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். அவ்வாறு சேகரிக்கிற போது எனக்கு கிடைத்த அரிய சிற்றிதழ் தொகுப்பு வாவேசையர் நடத்திய பாலபாரதி, மாதவையா நடத்திய பஞ்சாமிர்தம், கலாநிலையம் TN சேஷாசலம் நடத்திய கலாநிலையம் என்ற பத்திரிகை, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டின் பதிப்புலகிலும் வெளியீட்டு நிலையத்தின் முன்னோடியாகவும் தமிழ் எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாகவும் விளங்கிய சக்தி வை கோவிந்தனுடைய சக்தி பத்திரிகை 1939 to 54 என்னிடத்தில் இருக்கிறது. அதன் பிறகு உலகையெல்லாம் சுற்றி வந்து தமிழர்களுக்கு மற்றைய நாட்டினுடைய மக்களை பற்றியும் வரலாற்றையும் எடுத்துச் சொன்ன உலகம் சுற்றிய தமிழர் A.K. செட்டியாருடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. அவர் 1943 ஏப்ரலிலிருந்து நடத்திய குமரி மலர் என்ற 40 ஆண்டு கால பத்திரிகையின் தொகுப்பும் என்னிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் நேரடியான தொடர்பும், அவர் என்னுடைய நூலகத்தை வந்து பார்க்கவும் எங்கள் வீட்டில் தங்கவும் ஆன ஒரு அரிய பேற்றை பெற்றவன் நான். கடைசி வரை அவரோடு இருந்து கடைசி 10-15 ஆண்டுகள் அவரோடு தொடர்பு இருந்த காரணத்தினால் தமிழ் புத்தக உலகத்தை பற்றியும் மற்ற பல வேறு தகவல்களையும் நான் அவர் மூலமாக அறிந்தேன். புதுக்கோட்டைக்கு 1979க்கு வந்த பிறகு இங்கே நடந்த பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் என்பதை நான் படிக்கிற காலத்திலேயே திருச்சியிலிருந்து வந்து பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயத்தை நிறுவிய முறையூர் சொக்கலிங்கம் செட்டியார், சொக்கலிங்கம் செட்டியார் இங்கே திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முறையூரில் இருக்கிறார். அவர் பம்பாயிலிருந்து இங்கேயே வந்துவிட்டார் என்று கேள்விப்பட்டு அவரை நேரில் சென்று சந்தித்தேன். அவர்தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக உலகத்தின் தலைவர்களை பற்றியும் உலக நாடுகளை பற்றியும் வரலாறு எழுதிய வரலாற்று பேரறிஞர் என்று நம்மால் போற்றக்கூடிய சாமிநாத சர்மாவின் நூல்களை எல்லாம் வெளியிட்டவர். ஏறத்தாழ சர்மாவினுடைய 82 நூல்களையும் வெளியிட்டு அதற்காகவே புதுக்கோட்டையில் பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயத்தை தோற்றுவித்தவர். தன்னுடைய நூல்களை கூட பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் மூலமாக வெளியிடக்கூடாது. ஏனென்றால் பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் என்றால் மக்களுக்கு சர்மாவின் நூல்கள் மட்டும்தான் நினைவுக்கு வர வேண்டும் என்று கருதி தான் எழுதிய வள்ளல் சண்முகனார் என்ற நூலை தன்னுடைய மகன் பிரகாஷ் பேராலே பிரகாஷ் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டார். அவ்வாறு குறிக்கோளோடு வாழ்ந்த மிக உயரிய மனிதர். அவரை முறையூரில் சென்று சந்தித்தேன். அவர் வீட்டின் வாசலில் பழமைக்கு வணக்கம், புதுமைக்கு வரவேற்பு என்று இருந்தது. வீட்டில் சாதாரணமாக இருக்கிற பொழுது கூட ஒரு வெள்ளை ஜிப்பாவும் தூய்மையான வெள்ளை வேட்டியும் கட்டிக்கொண்டு இருக்க அவருடைய தொடர்பும், தாகூருடைய கீதாஞ்சலியை முதலாக தமிழில் வெளியிட்டவரும், தமிழிலே திறனாய்வு நூல்களையும் சிறுகதையும் முதலிலே வெளியிட்டவருமான ஸ்டார் பப்ளிகேஷன் உரிமையாளரும், தாகூர் மலையா வந்தபொழுது அவருடைய சொற்பொழிவை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கத்தவருமான VRM செட்டியாரை காரைக்குடியிலே நான் 1964-65 சந்தித்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. உலக இலக்கியங்கள் எல்லாம் கற்க வேண்டும்,
அது ஆங்கிலத்தின் வாயிலாக மிக எளிதாக இருக்கும். ஆகவே ஆங்கிலத்தை நன்றாக தெளிவாக படித்து புரிந்து கொள்கின்ற ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை எனக்கு விஆர்எம் செட்டியார் ஏற்படுத்தினார். விஆர்எம் செட்டியாரின் தொடர்பு முதலாக ஏற்பட்டது 64-65. அதற்கு காரணம் திருச்சியில் இருந்த பழைய புத்தக வியாபாரி சுப்பையா செட்டியாரிடத்தில் அவருடைய கையெழுத்திட்ட நூலக புத்தகங்களெல்லாம் வந்திருந்தது தான் காரணம். அதை பார்த்த உடனே எனக்கு இவ்வளவு புத்தம் புதிய புத்தகங்களை, அதுவும் விஆர்எம் செட்டியார் போன்ற மாபெரும் அறிஞர்கள், அவர் அந்த காலத்தில் நேஷனல் காலேஜில் பிஏ படித்தவர், தேசிய கல்லூரியின் முதல்வராகிய சாரநாதனுடைய மாணவர். சாரநாதன் ஆங்கில பேராசிரியர். அப்படிப்பட்ட பேராசிரியத்தில் படித்து 1928களிலேயே பிஏ பட்டம் பெற்ற அவர், ஸ்டார் பிரசுரத்தை தோற்றுவித்த அவர், எதற்காக தன்னுடைய நூல்களை எல்லாம் இவ்வாறு வெளியிட்டார் என்று எனக்கு ஒரு ஆச்சரியம். என் தந்தையாரிடத்தில் காட்டி கேட்டினேன். அப்பொழுது அவர் சொன்னார், விஆர்எம் செட்டியார் நான் ஜோசப் காலேஜில் பிஏ படித்து கொண்டிருந்த பொழுது நேஷனல் காலேஜிலே படித்து கொண்டிருந்தார். அப்பொழுதே அவருடைய இலக்கிய ஆர்வம் பற்றி எல்லோரும் பேசுவோம். அவர் சில தமிழிலே கட்டுரைகளெல்லாம் எழுதுவார். ஆகவே அவருடைய புத்தகங்கள் இங்கே வந்திருக்கிறது என்றால் அந்த முகவரிக்கு நீ அவரிடத்தில் கடிதம் எழுதி கேள் என்றார். உடனே விஆர்எம் செட்டியாருக்கு நான் ஒரு இன்லேண்ட் லெட்டர் எழுதினேன். இவ்வளவு படித்த நீங்கள் உங்களுடைய சேகரிப்பான நூல்களையும் தாங்கள் வெளியிட்ட நூல்களையும் தங்களுடைய நூல்களையும் எதற்காக பழைய புத்தகத்தில் போட்டீர்கள்? நீங்களே காரைக்குடியில் ஒரு நல்ல நூலகத்தை தொடங்கி எல்லோருக்கும் பயன்பெறும் விதத்தில் நடத்தலாமே என கேட்டு எழுதியிருந்தேன். என் தந்தையார் நீங்கள் படித்த காலத்தில் ஜோசப்பில் பிஏ ஃபிசிக்ஸ் படித்தவர், அவருக்கு உங்களை தெரியுமாம் என்று கடைசியில் எழுதியிருந்தேன். என் கடிதத்திற்கு உடனடியாக அவர் ஒரு பார்க்கர் கோல்டு டிப்டு பேனா வச்சுருப்பார், ரொம்ப சன்னமாக எழுதும். அதில் எனக்கு உடனே ஒரு கார்டில் பதில் போட்டார். உங்களுடைய கடிதம் கிடைத்தது, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய தந்தையார் படத்தையும் உங்களுடைய படத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கவும். உங்கள் தந்தையார் எந்த ஆண்டு ஜோசப்பில் படித்தார், நான் அவரை சந்தித்திருக்கிறேனா என்ற விவரங்களையும் எனக்கு தெரியப்படுத்தவும். முடிந்தால் நேரில் வரவும், நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் என்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் நான் கேட்ட கேள்வி ஏன் அவர் பழைய புத்தகத்தில் புத்தகங்களை போட்டார் என்பதற்கெல்லாம் இல்லை. என் தந்தையாரிடத்தில் நான் சொன்னபோது இதையெல்லாம் அவரிடத்தில் நீ கேட்கக்கூடாது, அவரிடத்தில் சென்று அவருடைய அனுபவங்களை எல்லாம் பெற்று அவர் அறிவுரையை பெற்றுவா என்று என்னை அனுப்பினார். நான் காரைக்குடியில் சென்று அவரை சந்தித்தேன். இந்த 3 பேருடைய சந்திப்பு, அதன் பிறகு உலகம் சுற்றிய தமிழர் ஏகே செட்டியார் என்னை கோட்டையூரில் ரோஜாமுத்தையாவுக்கு அறிமுகப்படுத்தினார். ரோஜாமுத்தையாவினிடத்தில் அவர் சொல்லுகிற போது, கிருஷ்ணமூர்த்தி எல்லா துறைகளிலும் ஈடுபாடு உடையவன், இவனை நீ மிக நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் என்று அவர் அறிவித்தார். ரோஜாமுத்தையா அவர்கள் எப்பொழுதுமே திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு சாதாரணமாக இருப்பார். ஆனால் ஏகே செட்டியார் வருகிறார் என்றால் மட்டும் அன்று மிகவும் சுறுசுறுப்பாக காலையிலேயே எழுந்து அவரை வரவேற்பதில் முனைப்பாக இருப்பார். மற்ற யார் வந்தாலும் ஒரு மாதிரியாக பதிலளித்து கொண்டு அவர் கையில் எப்பயும் ஒரு பீடி கட்டு இருக்கும், பீடியை குடித்து கொண்டு இருப்பார். ஆனால் ஏகே செட்டியார் வந்தால் அவர் வீட்டிற்கு வந்து வெளியே போகிற வரை அவர் உட்காரவே மாட்டார். அவ்வளவு மரியாதை ஏகே செட்டியார் இடத்துல. அவர் என்னை அறிமுகப்படுத்தியனால ரோஜாமுத்தையா எனக்கு ஒரு தன்னுடைய நூலகத்தில் எனக்கு ஒரு தனி இடத்தையே ஒதுக்கி கொடுத்தார். நான் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வீட்டுக்கு செல்லலாம், எந்த அறையை திறந்து வேணாலும் எல்லா புத்தகத்தையும் பார்க்கலாம். அவருடைய செல்ல பிள்ளைகளில் ஒருவனாக நான் மாறினேன். இந்த 3 பேருடைய தொடர்பும் ரோஜாமுத்தையாவினுடைய நட்பும் தான் இந்த நூலகம் பெரிதாக வளர்வதற்கு காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தந்தை கொடுத்த ஊக்கமும் என் சகோதரர் பி சீனிவாசன் கொடுத்த ஊக்கம். அவர் சென்னையில் அப்பொழுது பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்னமும் அவர் படித்து கொண்டு எல்லா தலைவர்களையும் நேரில் சந்தித்து அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டவர். ஆகவே அவர் கொடுத்த அந்த உற்சாகமும் தான் இவ்வளவு பெரிய நூலகத்தை எனக்கு உருவாக்க காரணமாக இருந்தது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பள்ளியிலே கணித ஆசிரியனாக பணியாற்றிய போது பாரதி விழாவில் நான் பேசிய பாரதி சொற்பொழிவை கேட்டு என்னிடத்தில் வந்து பாரதியாரை பற்றி தனிப்பட்ட முறையில் அவருடைய நூல்களை எல்லாம் வேண்டி பெற்ற டோரதி அவர்கள் பின்னாலே என்னுடைய வாழ்க்கை துணைவியாகவும் மாறினார்கள். அதன் பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேகம் ஏற்பட்டது. இந்த நூல்களை சேகரிப்பதிலும் இதை பல்வேறு துறையினருக்கும் பயன்படும்படி செய்வதிலும் ஒரு உற்சாகமே ஏற்பட்டது.
மணிக்கொடி எழுத்தாளர் சீசு செல்லப்பாவிலிருந்து எம்.வி. வெங்கட்ராமன், கரிச்சான் குஞ்சு, தஞ்சை பிரகாஷிலிருந்து இன்று நம்மிடையே வாழ்கின்ற பிரபஞ்சன் வரை எல்லோருமே என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அண்மையில் காலமான அசோகமித்திரன் எங்களுடைய நூலகத்தை பார்வையிடவும் எங்களோடு இருக்கும் 3 நாள் வந்திருக்கின்றார். ஏ.கே. செட்டியாரிலிருந்து, முறையூர் சொக்கலிங்கம் செட்டியாரிலிருந்து, வி.ஆர்.எம். செட்டியாரிலிருந்து எல்லோருமே என்னுடைய நூலகத்திற்கு எங்கள் வீட்டிற்கு வந்து எங்கள் வீட்டில் ஒருவராக அவர்களும் இருந்து எங்களை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நூலகம் இந்த அளவு வளர்வதற்கு காரணமே அவர்கள்தான். இவ்வாறு 1959 சேகரித்த நூல்கள் நான் நாமக்கல்லில் பணியாற்றி திருச்சியிலிருந்து நாமக்கல்லுக்கு சென்று நாமக்கல்லிலிருந்து புதுக்கோட்டையில் 1979 வந்து குடியேறினேன். நான் புதுக்கோட்டைக்கு வருவதற்கு முக்கிய காரணமே, புதுக்கோட்டை என்பது ஒரு புத்தக கோட்டை. தமிழ்நாட்டில் 1980 வரை இருந்த 13 பதிப்பகங்களில் 10 பதிப்பகத்தின் உரிமையாளர்கள் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரை வகுப்பை சார்ந்தவர்கள்தான். புதுக்கோட்டையில்தான் பதிப்புலகத்தினுடைய கலங்கரை விளக்கம் என்று பாராட்டப்படுகின்ற வைகோவிந்தன் இருந்து மற்றவர்கள் செந்தமிழ் நூலகம், செந்தமிழ் நிலையம் என்று பாரதியாசனுடைய கவிதைகளை வெளியிட்ட செந்தமிழ் நிலையம் வரை எல்லாமே இங்கே தான் செயல்பட்டது. ஆகவே புதுக்கோட்டையிலே வந்து குடியேறினால் நாம் நம்முடைய நூலகத்தை வளர்க்கவும் அரிய நூல்களை சேகரிக்கவும் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று புதுக்கோட்டையில் வந்து சேர்ந்தேன். 79 வந்து குடியேறிய நான் 1986 பழனியப்ப நகரில் 6வது மனை எண்ணிலே வீடை கட்டினேன். வீட்டின் மாடியில் ஏறத்தாழ ஒரு 1400 சதுர அடியில் இந்த நூலகத்தை காப்பாற்ற தொடங்கினேன். காலப்போக்கில், கால வளர்ச்சியில் நூல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க பொறியாளர்கள் என்ன சொன்னார் என்றால், இதற்கு மேல் புத்தகத்தின் பாரத்தை இந்த கட்டடம் தாங்காது, ஆகவே இனி நீ புத்தகத்தை சேகரித்தால் தனி கட்டிடத்தில் தான் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் விளைவாக 1999 தமிழ்நாட்டிலேயே நூலகத்திற்காக ஒரு கட்டடம் கட்டியவன் நான் தான். இது ஏறத்தாழ 900 சதுரடி கொண்ட ஒரு அரங்கம். இதில் தூண்களே கிடையாது. இதனுடைய உயரம் 14 அடி உயரம், 9 அடியில் ஜன்னல். சுற்றுச்சுவரில் இது கிழக்கு மேற்காக அமைந்த வீடு, கிழக்கு பார்த்த வாசல். அதனால் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அந்த செவரை விட்டு எந்த செல்ஃபையும் நான் வைக்கல. அதற்கான காரணத்தை நான் பின்னால் சொல்கிறேன். இந்த வீட்டினுள்ளே தூண் இல்லாமல் கட்டி இதை அதற்காகவே ஒரு நூலகத்திலே புத்தகங்களை பராமரிப்பதற்காகவே உருவானப்பட்ட கட்டடம். பிறகு 2011 முதல் தளத்தையும் 2வது தளத்தையும் கட்டினேன். 2வது தளத்திலும் இப்பொழுது திருவிக்கா தமிழரங்கம் என்று சொல்லி நாங்கள் மாதாந்திர கூட்டம் நடத்துவதற்கு ஏதுவாக ஒரு 100 பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கத்தை கட்டியிருக்கிறேன். முதல் தளத்தில் கீழ்த்தளத்தை போலவே 900 சதுர அடியில் நூல்களை சேகரித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய வீட்டு மாடியில் பழைய இதழ்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறேன். ஆகவே இங்கே மொத்தம் ஒரு 5400 சதுர அடியில் புத்தகங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இங்குள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை இப்போது 1,10,000. இதழ்கள் ஏறத்தாழ 1920க்கு பிறகு வந்த எல்லா இதழ்களையும் ஓரளவு சேகரிப்பு செய்து வைத்திருக்கிறேன். முழுமையாகவும் இருக்கிறது ஒரு சிலது என்பது தான் இந்த நூலகத்துக்குள்ள சிறப்பு. அடுத்து இந்த நூலகத்துக்கு யார் வந்து எதை கேட்டாலும் ஓரளவு எல்லா நூல்களை பற்றியும் ஒரு பருந்து பார்வை எனக்கு உண்டு. அடுத்தது பெரும்பாலான எழுத்தாளர்களுடன் நெருங்கி பழகிய காரணத்தினாலும் பல்வேறு தகவல்களும் இளமையிலிருந்து கேட்டு வருகிற காரணத்தினாலும் அவையெல்லாம் தெரிந்திருக்கிற காரணத்தினால் ஆய்வாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் இதனுடைய சோர்ஸ் புக் எது, இதனுடைய முதல் பதிப்பு எது, எதை வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி நான் அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அரும் பேற்றினையும் பெற்றிருக்கிறேன். இங்கே வெறும் நூல் சேகரிப்பு மட்டுமல்ல, நூலக பதிப்பும் நூலகத்தினுடைய உள்ளடக்கம், உருவம் எல்லாவற்றையும் பற்றிய முழுமையான தகவலை தரக்கூடிய ஒரு நிலையை இங்கே நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஓரளவுக்கு 90,000 புத்தகங்களை அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம் கணினியில். இதை மேற்கொண்டு எல்லா நூல்களையும் பாதுகாக்க வேண்டுமென்றால் இங்கே 100-150 ஆண்டுகளுக்கு மேலான நூல்களே ஒரு 1200 இருக்கிறது. பெரும்பாலான நூல்கள் முதல் பதிப்பு, அதாவது சோர்ஸ் புக்ஸ் இருக்கும். இவற்றையெல்லாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த நூலகத்தை முழுவதுமாக
ஏசி செய்ய வேண்டும். பராமரிப்பதற்கு இன்னும் அதிகமான செலவு ஆகும். அந்த நிலை உருவானால் இங்கு சேகரிக்கப்பட்ட நூல்கள் இன்னும் பல்லாண்டுக்கு வரக்கூடிய தலைமுறைக்கும் பயன்படும். இந்த நூலகத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு எனக்கு ஏற்படுறதுக்கும், இந்த நூலகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன முறையில் நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோன்னு என் கணவரோட சேர்ந்து நாங்கள் பலதரப்பட்ட மனிதர்களினுடைய ஆசையோடும் அவருடைய நல்வாழ்த்துக்களோடும் படிப்படியாக இந்த நூலகத்தை வளர்த்தோம். 1965 நான் பிஎஸ்சி தாவரவியல் படித்து கொண்டிருந்த போது பொதுவாக இந்த தாவரங்களை பற்றிய ஒரு அதீதமான ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு. அதன் மாதிரி அதை சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வகுப்புக்கான புத்தகங்களை விட தனிப்பட்ட முறையில் தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு அந்த கல்லூரி வழங்கியது. அப்படி இருந்த சமயத்தில் பிஎஸ்சி முடித்ததுக்கு அப்புறம் உடனடியாக ஒரு பணியில் சேர வேண்டும் என்று நினைத்து முதலாக நான் இந்த பணியில் ஏற்றுக்கொண்ட போது பள்ளியில் அப்போல்லாம் பிடி முடிக்காமையே பள்ளி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இதில் மணச்சநல்லூரில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது என் கணவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அங்கே பணியாற்றினார்கள். அங்கே நான் பல புத்தகங்களை படிக்கின்ற வாய்ப்பு ஒரு தொடக்கமாக அது அமைந்தது. குறிப்பாக நான் படித்த கல்லூரி ஹோலி கிராஸ் கல்லூரி, புனித சிலுவை கல்லூரி, திருச்சியில். நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், படித்த இடம் எல்லாம் அதுதான், அங்கே தான், திருச்சியில் தான். அந்த பள்ளியில், அந்த கல்லூரியில் பெரும்பாலும் அனைத்து மாணவிகளுமே வாரத்துக்கு 2 முறை பொது நூலகத்திற்கு செல்வதும், கல்லூரியில் இருக்க நூலகத்தில் புத்தகங்களை எடுத்து படிப்பதும் கட்டாயமாக இருந்தது கல்லூரியில். அதனால் பாடத்திட்டத்துக்கு மேம்பட்ட மற்ற புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பித்த போது எனக்கு தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருந்த காரணத்தினால பரிச்சயமான கவிஞர்கள், எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள், கதைகள் இவற்றையெல்லாம் அடிக்கடி நான் படித்து கொடுப்பேன். அதை பற்றிய நண்பர்களுடன் நான் அதிகமாக விவாதிப்பதும் உண்டு. இதை நான் படித்தேன், நீ படித்து பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி படித்து கொண்டிருந்தேன். இந்த பள்ளியில் மணச்சனூரில் பள்ளி பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் பாரதி விழா கொண்டாட்டத்தின் போது என் கணவர் அங்கே பாரதியை பற்றிய 1 மணி நேரம் ஒரு சொற்பொழிவாற்றினார். அதில் கொஞ்சம் அதிகமான கவன ஈர்ப்பு என்னை அதிகமாக ஈர்த்தது அவரது குரல், எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதை சொல்லிய விதம், எல்லோரும் அதை ரசித்தது. இதையெல்லாம் பார்த்து இதை பற்றி அவரிடம் பொதுவாக நான் சில கேள்விகளை கேட்டு அப்படியே பழக ஆரம்பித்தோம். பிறகு இது சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம், பாரதி சம்பந்தமான புத்தகம், பாரதிதாசன் சம்பந்தமான புத்தகம், இவற்றை எல்லாமே நாம் படிக்கணும். எதை முன்னால் படிக்கிறது, எதை படித்தா படிப்படியாக நம்ம அந்த அறிவை தேட்டத்தை கொள்ளலான்றது யோசித்து அவரிடம் பேசினேன். பிறகு அந்த பழக்கம் தொடர்பாக பலவிதமான புத்தகங்களை, பல துறைகளை சேர்ந்த புத்தகங்களை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அதே சமயத்தில் ஏற்கனவே என் கணவர் சொன்னது போல் வி.ஆர். ராம் செட்டியாரினுடைய தொடர்பு கிடைத்தது. எனக்கு தாகூரிலும் பாரதியிலும் மிக அதிக ஈடுபாடு உண்டு. அதனால் ஒரு தடவை அந்த ஒரு பழைய புத்தக கடையில் வாங்கிய ஒரு புத்தகம், த கிரிசன்ட் மூன் என்ற தாகூரினுடைய புத்தகம். அந்த புத்தகத்தில் கிரிசன்ட் மூன் என்பது வளர்பிறைன்னு சொல்லலாம், பிறை நிலான்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அது குழந்தைகளினுடைய அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் குழந்தைகள் என்பதை பற்றியும், குழந்தைகளை பெரியவர்கள் எப்படி காண்கிறார்கள், ஒரு குழந்தையை எப்படி பார்க்கிறது, இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறது, அதனுடைய உலகம் எப்பேற்பட்டது என்பதை பற்றிய சுருக்கமாக பல ஸ்லோகங்களைப் போல
அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த ஸ்லோகங்களைப் போல அவர் அதில் எழுதியிருப்பார். அதை படித்தவுடன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை பார்த்து சாதாரணமாக ஒரு நல்ல கொட்டேஷன், அதாவது மேற்கோளையோ அல்லது யாராவது சொன்ன பழமொழியோ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழ் படுத்தி பார்த்தால் என்ன என்பது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு எப்போதுமே. அதனால் அன்றைக்கி ராத்திரியே உட்காந்து ஒரு 40 பக்கமோ 50 பக்கமோ அந்த பாடல்களை உள்ளடக்கிய புத்தகம். அதை அந்த நைட்டு முழுசுமே எழுதி தமிழில் மொழிபெயர்த்துட்டேன். பிஎஸ்சி முடித்த கையோடு நான் வேலை பார்த்த தருணத்தில். முடித்த உடனே அது பார்த்தா படிக்கிறதுக்கு ஏதாவது தப்பு இருக்கோ ஏதோ இல்லையா, முதல் அது அதுக்கு முன்னால் சின்ன சின்னதாக கவிதைகள் ஏதாவது பள்ளி நாள்கள்லேருந்து எழுதி கொண்டிருப்பேன். அதை யார்ட்டையும் காமிக்க கூட மாட்டேன். நான் எனக்குத்தானே ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நல்ல விஷயங்கள் இருந்தால் தமிழ் படுத்தி பார்க்கலாமே அப்படின்றது என்னுடைய ஆர்வம். அப்படி பார்த்து மறுநாள் பள்ளிக்கு வேலைக்கு சென்றபோது அது எழுதி வைத்ததை கொண்டு போய் என்னுடைய கணவரிடம் கொடுத்தேன். அப்போ என் கணவர் அல்ல அவர். என்னை இந்த பல முறையில் பேசவும் எழுதவும் இலக்கியத்திற்கும் எல்லாத்துக்குமாக என்னை அறிமுகப்படுத்தியவர். அதனால் அந்த கொடுத்தவுடனே படித்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை ஏதாவது பிழை இருக்கா அப்படின்லாம் கேட்டோன்னே அவர் படித்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம விஆர் ராம் செட்டியாருக்கு அதை அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு அமுச்சு வச்சுருந்தோம். அவர் எப்போதுமே விஆர் ராம் செட்டியார் இன்றைக்கி நம்ம கடிதம் போட்டோம்னா நாளைக்கு அவர் கையில் கிடச்சா அவர் உடனே உட்கார்ந்து ஒரு கடிதத்தை எழுதி நமக்கு போட்டு விடுவார் பதில். அது நம்மளை மிக மிக உற்சாகப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் அந்த கடிதம். இன்னும் ஒரு 200 கடிதங்கள் என்னிடம் இருக்கிறது அவருடைய கடிதங்கள். இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு தமிழில் மொழிபெயர்த்த இது ஏற்கனவே வந்திருக்கு. 2-3 பேர் எழுதியிருக்காங்க. இந்த முக்கியமாக ஒரு லேடி கூட எழுதியிருக்காங்க. அதையும் விட இது நல்லா இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீரென்று ஒரு 10-15 நாள் கழித்து புக் பார்சலே அனுப்பிச்சிட்டார். அவரே புத்தகம் போட்டு எங்கிட்டையும் கேட்கல, அவரே ஒரு முன்னுரை எழுதி அழகாக அதை அனுப்பிச்சிட்டார். எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. முதல்ல எழுதணும். 67 போட்டார். 65 நான் படித்தேன், எழுதினேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிச்சேன், அதுக்கப்புறம் போட்டு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் கையில் கிடச்சப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன எழுத்து நம்மளுடைய விருப்பத்துக்கு வேறு யாருடைய கட்டாயம் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு நூல் வெளிவருது, நமக்கே தெரியாமல் ஒருத்தர் போட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து அவர் என்னுடைய தாகூரின் பால் நான் கொண்டிருந்த ஆர்வத்தை பார்த்து அனைத்து புத்தகங்களையும் வாரத்துக்கு 2 புத்தகம் அனுப்பிச்சிடுவார். அதே மொழிபெயர்த்தேன். இன்னொன்று சந்தலம் என்றது, அடுத்து ஸ்ட்ரே பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அலையும் பறவைகள் என்று ஒரு இது எல்லாத்தையுமே நான் மொழிபெயர்த்தேன். அவரே போட்டு கொடுத்தாரு. எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக அங்கே 2 ஆண்டுகள் தான் பணிபுரிந்தேன் மணச்சநல்லூரில். அதற்கப்புறம் பிடி படித்து தான் ஆகணும், இல்லைன்னா இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் நான் எம்எஸ்சி படிக்கணும்னு நினச்சேன், படித்தேன். ஏங்க நான் எந்த கல்லூரியில் பிஎஸ்சி படித்தேனோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கேயே எம்எஸ்சி படிச்சுட்டு திரும்பி வேலைக்கு போகும்போது ஏறக்குறைய 1971 எங்கள் திருமணம் நடந்தது. 69லேருந்து 71 எங்கள் திருமணம் நடந்தது. அதற்கு பின்னால் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையோடு இந்த புத்தகமும் எங்கள் முதல் குழந்தையை போல வளர ஆரம்பித்து விட்டது. இந்த நூலகமும் தொடர்ந்து எங்களுக்கு 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், அனைவரும் புத்தகத்தில் மிக ஈடுபாடு கொண்டவர்கள். அடுத்து அங்கிருந்து திருப்பி குயின் மேரிஸ் கல்லூரி, ராணி மேரி கல்லூரியில் 2 ஆண்டுகள், மதுரை மருத்துவக் கல்லூரியில் அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 ஆண்டு காலம். இப்படியே என்னுடைய பணி பல இடங்களை ஏன்னா கவர்மெண்ட்டு இதில் இருந்ததுனால, அரசாங்க வேலையில் இருந்ததுனால இந்த மாதிரி பல ஊர்களை பார்த்தாச்சு. அப்புறம் கடைசியாக நாமக்கல், அப்புறம் இறுதியாக நாங்கள் புதுக்கோட்டை வந்தோம். புதுக்கோட்டையிலேருந்து அப்புறம் 1 இயர் மயிலாடுதுறையில் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் முதல்ல மன்னர் கல்லூரியில் 16 ஆண்டுகள் இருந்தோம். அதற்கு பிறகு
இந்த அரசினர் பெண்கள் கல்லூரியில் 5 ஆண்டுகள் இருந்து பணி ஓய்வு பெற்றோம். அதுக்கப்புறம் எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவர்கள் பணி ஓய்வு பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறம் நான் 2 ஆண்டுகள் கழித்து பணி ஓய்வு பெற்ற பிறகு முழுமையாக புத்தகங்களை படிக்கவும் புத்தகங்களை சேர்க்கவும் இதை ஒரு நல்ல நூலகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அது இப்போ வந்து இவ்வளவு பெரிய நூலகமாக உருவாகிருக்கிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த நூலகத்துக்கு அருகிலே இருக்கும் எங்கள் வீட்டிலிருந்து இந்த நூலகத்திற்கு உள்ளே நுழையும் போது, இன்றைக்கி யார் இந்த நூலகத்துக்கு வருவா, அந்த மனிதர் வந்து எப்பேற்பட்டவராக இருப்பார், எதை தேடுபவராக இருப்பார், அவருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுமா, இந்த புத்தகங்கள் இருக்குதுன்னு அவரோட சேர்ந்து விவாதிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் எழும். ஆனால் பொதுவாக இந்த நூலகத்தில் வந்து எப்போதும் இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து என்ன இதே எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறத மேலோட்டமாக எல்லாவற்றிலும் தெரியும். ஆனால் ஆழ்ந்து படிக்கிறதுக்கான விஷயங்கள் அவர்களுடைய ரசனை சார்ந்ததாக இருக்கிறதுனால எனக்கு சில வகையான புத்தகங்கள் பிடிக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி புத்தகங்கள் பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேறு சில வகையான புத்தகங்கள் கிடைக்கும். ஏதாவது நம்ம தமிழில் இது வரைக்கும் வராத ஒரு கவிதையை மொழிபெயர்க்கலாமான்னு தோணும். போய் அதுக்காக சில புத்தகங்களை தேடுவேன். அதற்கு சமயத்தில் நம்ம நூலகத்துக்கு வருகை புரிகிறவர்கள் இன்னும் அதிகமான சில விஷயங்களை சொல்லலாம், அல்லது நாம் அவர்களுக்கு சில அதிகமான விஷயங்களை சொல்லலாம். ஸோ பல மனிதர்களை, விதவிதமான மனிதர்களை, புத்தகத்தை நேசிக்கும் மனிதர்களை பற்றி நாம் அதிகமாக ஒரு நட்புணர்வோடு பழகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. 2 பேருக்குமே கிடச்சிருக்குது. அதனால் ஒரு நூலுக்கு உள்ளே நுழையும் போதே இதை இன்னும் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம், இதை எப்படி இன்னும் மாற்றி அமைக்கலாம், மற்றவர்களுக்கு உதவியாக என்னென்ன ரொம்ப தேடுதலில் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் மாதிரி எந்த முறைகளை நம்ம கையாளலாம், இந்த புத்தகங்களை வந்து வீணாகாமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு நினைவோடு தான் வருவேன். அடுத்து இந்த புத்தகங்கள் வந்து ஆசையோடு வருகிறவர்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய இடமாக இது இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த பேரை கூட ஞானாலயான்னு பேர் வச்சோம். இந்த நூலகத்துக்கு ஞானாலயான்னு நாங்கள் பேர் வச்சதுக்கு காரணமே என்னென்னா, அனைத்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதனால் இது எப்போதுமே ஒரு கோயில் மாதிரி நினச்சி தான் உள்ளே வரும். ஒரு நாளும் செருப்பணிந்து கொண்டு உள்ளே வந்தது கிடையாது. ஏனென்றால் இது ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படி நம்ம ஒரு பக்தியோடு போவோமோ அந்த மாதிரி ஒரு இது. இடப்பற்றாக்குறை காரணமாக சில சமயங்களை மாற்றி அடுக்க கொள்ள அரேஞ்ச் பண்ணுறலாம் இருக்கும். அப்போல்லாம் எனக்கு கண் கொத்தி பாம்பு மாதிரி எந்த இடத்துல முதல்ல வச்சுருந்தோம், இது எப்படி இருக்குங்கிறத ஒரு நினைவுபடுத்தி கொள்ளணும். என் கணவரை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இந்த லைப்ரரியில் இல்லாமல், வீட்டில் இல்லாமல், ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு கூட யாரோ நண்பர்கள் கேட்டால் இந்த ரேக்கில் இத்தனாவது லேயரில் பேக் சைடில் இந்த புக்கு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஆக அவங்களுடைய நினைவாற்றலோடு என்னால் போட்டி போட முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை எனக்கு அதிகமாக சிறுகதைகள், கவிதைகள், ஃபிலாசபி, தத்துவங்கள் இதெல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு. ஹிஸ்ட்ரிங்கிறத விட அது படிக்கிறது. ஆனால் அப்படி படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு புதிய வெளிச்சம், ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புத்தகம் வந்து நம்மளை தட்டி கொடுக்கும், நம்மளை கண்டிக்கும், எப்பெல்லாம் நம்ம தப்பு செய்கிறோமோ இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அதை படிக்கும்போது. அப்போ அந்த வாழ்க்கையை பற்றிய சில நோக்கங்களெல்லாம் நம்ம யார் வந்தாலும் வரலைனாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கிறது. இங்கே உட்காந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக வேர்க்குது, அதிகமாக ஃபேனை போட முடியாதுன்னா அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து படிப்பேன். ஆக சின்ன குழந்தைங்க நிறையா வரும். எனக்கு ஒரு அபிலாஷை என்னென்னா, குழந்தைங்களுக்காக ஒரு செக்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பேன். அங்கங்கே இருக்குது, ஆனால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு பகுதியாக அதை இது பண்ணணும். எந்த போட்டிகள் நடந்தாலும் அத்தனை பிள்ளைங்க பக்கத்தில் ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்துடுங்க. ஒன்று என்ன புக்கை படிக்கலாம், யார் அதை பற்றி எதில் இருக்குது, எழுதி கொடுங்கன்னு சொல்லுங்கள். அதுங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அப்படி படிக்கிற பிள்ளைங்க போட்டிக்கு, பேச்சு போட்டி, கவிதை போட்டிக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு வழக்கம். ஸோ அது ஏதோ ஒரு நினைவோடு தான் நம்ம உள்ளே வரோம். ஆட்டமல்லி எந்திரிச்சோன்னு பல் விளக்குற மாதிரி அப்படின்ற ஒரு இது கிடையாது. அங்கே வேலை முடிச்சுட்டா இங்கே வரணும்.
இங்கே வர்றப்போ நம்ம ஏதாவது நம்ம இது வரைக்கும் படிக்காத ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க தோணும். படம் பார்க்கலாம், புத்தகத்தை சும்மாவே எடுத்து படம் பார்க்கலாம். இப்போ காந்தி உடைய நூற்றாண்டு விழாவில் வெளியிட்ட ஒரு புத்தகம் இருக்குது. அது வெறும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது படங்கள் மட்டுமே. அருமையான வால்யூம். அது 2 பேர் தூக்கணும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் நமக்கு சலிக்காது. குழந்தைங்க வந்து அது காமிச்சிருக்கேன், நிறையா குழந்தைங்களுக்கு அதை ஒவ்வொன்றையும் சொல்லி நான் காமிச்சிருக்கேன். ஆக நமக்களுடைய உலகம் வந்து மற்ற தேவையில்லாத விஷயங்களில் போகிறத விட இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள தான் நமக்கு இன்னும் அதிகமாக கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வரும். இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது, நம்ம கற்றுட்டு ஒரு கடுகளவு தான் அப்படிங்கிற ஒரு அடக்கத்தன்மையை இந்த புத்தகங்கள் எனக்கு கொடுக்கும். உடனே பார்த்து நீ இதை படிச்சிருக்கியா அதை படிச்சிருக்கியா அப்படியெல்லாம் கிடையாது. நாம் படிக்க வேண்டியதே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை வந்து அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு செல்லணும். இதை என்ன எங்களுக்கு வந்து வயதாயிடுச்சு இப்போ, அதனால் வந்து இதை டெக்னிக்கலாக எப்படி அடுத்த தலைமுறைக்கு நம்ம பயனுள்ளதாக ஆக்கிட்டு செல்லணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு நிச்சயமாக உண்டு. இந்த நூலகம் நமக்கு பிறகு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது ஒரு சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது உள்ளே வரப்போ வெளியே வரப்போ அங்கே வேலை செய்கிறப்போ எல்லா நேரத்துலையும் அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த நண்பர்கள் புத்தகங்கள் வந்து எங்களுடைய நண்பர்கள், குழந்தைகள் மாதிரி நாங்கள் அதை பார்த்துக்கிட்டோம். நிறைய புத்தகங்களை நானே பைண்ட் பண்ணிடுவேன். கார்ட்போர்ட் பைண்டிங் அதெல்லாம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே பைண்ட் பண்ணிடுவேன். ஒரு புத்தகத்தில் ஒரு பூச்சி விழுந்துச்சா அதை நீக்கிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணுவேன். அதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டு இருக்கும். புத்தகங்களை முதல்ல சுத்தமாக வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எனக்கு லைப்ரரியில் ஒரு ஆளை இருந்தால் கூட நம்ம பர்சனலாக அதில் இருக்கு. அதனால் எங்களுக்கு வந்து வேறு பொழுதுபோக்குகள்லாம் கிடையாது. படிக்கிறது, வருகிறவர்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது, அதுதான். எப்போயாவது அதிகமாக பெரிய பெரிய பங்களாவில் கட்டணும், அது கட்டணும், இன்னொரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாததுனால எங்களுடைய முழுமையான ஒரு ஈடுபாடை சொல்லணும். உடல்நலம் சில சமயங்களில் நமக்கு ஒத்துழைக்காமல் இருக்க சமயத்தில் வருத்தமாக இருக்கும். ஐயோயோ நம்ம இந்த ஏஜுக்கு வந்துட்டோம், இனிமேல் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை. ஆனால் இந்த புதுக்கோட்டை மக்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக ஒத்துழைப்பு தந்திருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுடைய நிலைமை தெரியும், எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் இதை வந்து புதுக்கோட்டை, நான் சொல்லிட்டேன், எது பண்ணினாலும் புதுக்கோட்டையில் தான் இருக்கணும். நம்ம வந்து கனவை நினைவாக்கின ஒரு இடம் இது. நூலகம் ஆரம்பிக்கணும், அதை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு தென்னிந்தியாவில் ஒரு நல்ல ஒரு லைப்ரரியாக இன்னும் சில மாற்றங்களோடு நல்ல இதில் ஈடுபாடு முழுதாக இருக்கிறவங்களோட விட்டு நல்லா வரணும் அப்படிங்கிறது தான். அந்த எண்ணம் தான் இப்போ எனக்கு இருக்குது. முதல்லலாம் ஏதாவது படிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வருவேன், யாரு கூட வந்திருந்தாங்கன்னா பேசலான்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒவ்வொரு தடையும் உள்ளே நுழையும் போதும் இது வந்து இன்னும் நல்லபடியாக பாதுகாத்து வரப்போகிற தலைமுறை கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல், கவலை எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து நிச்சயமாக இந்த புதுக்கோட்டை மக்கள் வந்து எங்களுக்கு அங்கே நாங்களே எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து வந்து எங்களுக்கு அவங்களுடைய உடல் உழைப்பையோ அல்லது இந்த மாதிரி டெக்னிக்கல் சமாச்சாரமெல்லாம் வரப்போ எங்களுக்கு உதவியாகவோ இருக்கிறதுக்கு இருக்காங்க. பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த உமையாள் தானே, உமையாள் அவருடைய கணவர் அழகப்பா கலைக்கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர். அவங்க கொடுத்த புத்தகங்கள் இதெல்லாம். அது இந்த கிருஷ்ணா இதெல்லாம் அவங்க கொடுத்தது. இது ராஜாங்கிற காரைக்குடி ஓவியர் வரைந்த பழைய புதுக்கோட்டை அரண்மனை. இது வந்து உங்களுக்கு நாத்தாமலையினுடைய இந்த கோயிலுக்கு போகிற தோற்றம், மேலே போகிறது இந்த பாறை, சறுக்கு பாறை. இது வந்து தமிழ் பதிப்புலகத்தினுடைய கலங்கரை விளக்கம் என்று நான் போற்றுகின்ற சக்தி வைகோவிந்தன் முதல் படம். இரண்டாவது படம் ஏகே செட்டியார், உலகம் சுற்றிய தமிழர் என்று பாராட்டப்பட்டவர், பிரயாண இலக்கியத்தின் தந்தை என்று அவரை தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்தான் முதலாக வாழுகிற ஒரு நாட்டின் தலைவரையினுடைய வாழ்க்கையை ஆவணப்படமாக எடுத்தவர். 1937-38 தமிழ்லையும் தெலுங்குலையும் எடுத்து வெளியிட்டார். காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு அதை ஆங்கிலத்திலையும் வெளியிட்டார்.
அடுத்து இருக்கிறவர் பினாங்கு ராமசாமி. அவர் ஒரு கவிஞர், தமிழ் ஆர்வலர். ஏறத்தாழ ஒரு 3000 புத்தகங்களை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய புதல்வன் சயின்டிஸ்ட் கிருஷ்ணன் தான் தூத்துக்குடி ஸ்பிக்கில் வேலை பார்த்தவர். அவர் தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய கலெக்ஷனை நம்ம நூலகத்துக்கு கொடுத்துருக்கார். அவர் கண்டனூரை சார்ந்தவர். இது என்ன கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். சென்ற ஆண்டு தான் இதுக்கெல்லாம் கண்ணாடி கதவுகள் போட்டு அதை பாதுகாத்திருக்கிறோம். பழமையான இதழ்கள்லாம் இங்கே தான் பாதுகாக்கப்படுகின்றன. இருக்கு அப்படியே போக இது வந்து மேலே இருக்கிற ஒரு சில நூல்கள், இதில் ஒரு பாதி நூல்கள் வந்து நம்ம இலக்கிய சிந்தனை அமைப்பாளர் பா லட்சுமணனுடைய நன்கொடை நம்முடைய நூலகத்துக்கு ஏறத்தாழ 4000 நூல்களை இலக்கிய சிந்தனையின் சார்பாக எனக்கு அளித்திருக்கிறார். பா லட்சுமணன் மிகப்பெரிய காந்தியவாதி. கண்டனூரை அவர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியாரனுடைய மகள் வழி புதல்வர். மகள் அவர் ஆரம்பித்ததான் இலக்கிய சிந்தனை. இப்போ ஏறத்தாழ 46 ஆண்டுகள் ஆகிறது அது தொடங்கி. அவருடைய சேகரிப்பில் ஒரு பகுதியை எனக்கு கொடுத்துருக்காரு. அது கீழே அவருடைய பேராலேயே அங்கே வச்சிருக்கிறேன். பெரியாருடைய விடுதலை 1949 டு ஓரளவு 62 வரைக்கும் இருக்கும் என்கிட்ட. இந்த வால்யூம்கள் அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு 46லேருந்து 62 வரைக்கும் விடுதலையின் ஆசிரியர் பொறுப்பில் இருந்தவர் குத்தூசி குருசாமி. குத்தூசி குருசாமியினுடைய பொறுப்பில் வந்த விடுதலைகளில் ஓரளவுக்கு எல்லாம் இங்கே இருக்கின்றன. 16 ஆண்டு காலம் அதனுடைய ஆசிரியராகவும் 12 ஆண்டு காலம் திராவிடர் கழகத்தினுடைய செயலாளராகவும் இருந்தவர் குத்தூசி குருசாமி. எழுத்துலகத்தில் அவர் எழுத்துக்கு, அதுவும் பத்திரிகை உலகத்தில் ஒரு பத்திரிகை ஆசிரியருங்கிற முறையில் அவருடைய பாணியே தனி பாணி. அதில் அவர் எழுதக்கூடிய கட்டுரை குத்தூசி என்ற புனைப்பெயரில் எழுதுவார். அது அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒன்று. அவருடைய தொகுப்புகள் எல்லாம் பின்னால் இருக்கிறது என்னிடத்தில். ஒரு ஆண்டுக்கு முன்னால் கண்ணாடி போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் பெரியாருடைய குடியரசு, சோ முருகப்பாவனுடைய குமரன், சோ முருகப்பாவனுடைய குமரன், ஏகே செட்டியாரும் மற்றவர்களும் நடத்திய தனவீசிய ஊழியன் ஆரம்பகால பத்திரிகை. இது எல்லாத்தையும் உடஞ்சிரும். 29 இதெல்லாம் புதுக்கோட்டை மக்களே மறந்துவிட்ட ஒரு பத்திரிகை ஜனமித்திரன். இது புதுக்கோட்டையிலிருந்து வந்த ஒரு வார பதிப்பு. இதை நடத்தியவர் சாமிநாத ஐயர். ஜனமித்திரன் இதுவரும் வெளிவரும் வார பத்திரிகை. இது புதுக்கோட்டையிலிருந்து வந்த ஒரு பத்திரிகை. ஓகே, எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி அரிய இதழ்கள் எல்லாம் கொண்ட ஒரு நூலகமாக இருப்பது தான் இதனுடைய தனி சிறப்பு. இதெல்லாம் எடுங்க. ஃபோட்டோ காப்பி எடுத்து எடுத்து ஃபைல் பண்ணிடலாமே. இங்கே நம்ம ராம்தாஸ் போல இன்னும் வேணும்னாக்கே எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணிடணும். இப்போ நாங்கள் இதை சேகரம் பண்ணியிருக்கோன்னா, இது தமிழ் மணி தினமணியினுடைய இணைப்பாக வந்தது.
இது எல்லாமே இங்கே இருக்குது. இதில் ஒரு சிறப்பு என்னன்னீங்கன்னா, காலத்துக்கேற்ப ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்துடுது, மக்களுடைய ரசனை மாறிடுது. ஆமாம். ஒட்டிக்குது. இதெல்லாம் தமிழ்மணி தொகுப்புகள் அநேகமாக எல்லாமே என்கிட்ட இருக்கும். இங்கே இந்த மாதிரி கார்ட்போர்ட் பைண்டிங் செய்யறது, அட்டவணைப்படுத்துறதெல்லாம் என் துணைவியார் தான். ஆமாம். இப்போ இதில் இருக்கிற உள்ளடக்கம் பூரா இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கோம். எந்த ஆண்டு எந்த மாதம் எது வந்ததுங்கிறத நம்ம உடனடியாக பார்க்கறதுக்கு இது உதவியாக இருக்கும். இதெல்லாம் இப்போ கணினியில் நம்ம ஏற்றணும். ஏற்றினா இன்னும் வருங்கால தலைமுறைக்கு ரொம்ப அதிகமாக பயன்படும். அடுத்தது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்னென்னமோ செஞ்சாலும் கூட இதெல்லாம் வந்து நம்ம மலர்கள் தான் இருக்கக்கூடியது. இது 1957 மாப்போசி நடத்திய தமிழரசு கழக சார்பில் உறையூர் பஞ்சவர்ணசாமி கோயில் தெருவில் நடந்த இலக்கிய மாநாட்டில் வாங்கிய பாரதியார் படம். இதுதான் ஒரிஜினல். இந்த படத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த படம் பாரதியாருடைய படங்கள்ல நமக்கு 5 தான் கிடைக்குது. பாண்டிச்சேரியில் 2 எடுத்தார். அப்போ தாடியோட நாமத்தோடு இருப்பார். மனிதனுக்கு மரணமில்லா வாழ்வு வாழ்வதற்கான ஒரு மந்திர சொல்லை கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று மௌன விரதம் இருந்த காலகட்டம். இன்னொன்று, இந்து மத தேசாபிமான சங்கம் காரைக்குடியில் எடுத்த 2 ஃபோட்டோ. கடைசியாக அவர் மறைவதற்கு முன்னால் பாரதிதாசனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப திருவல்லிக்கேணியினுடைய ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் அவரை நாக்காலில் உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோத்தினுடைய பஸ்ட் சைஸ் தான் இது. அதில் கூட அந்த நாக்காலில் அவர் எழுந்திரிச்சு ஓடுறாப்புல உட்கார்ந்துருப்பார். இதுதான் அரசாங்கத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட படம். இதில் ஆர்யாங்கிற பாஸ்கரன் மணிக்கொடியில் முகப்பு ஓவியங்கள் எல்லாம் வரைந்தவர். சென்னை கார்பரேஷனில் இருக்கக்கூடிய தீரர் சத்தியமூர்த்தி சிலையை செய்தவர். மிகப்பெரிய ஓவியர் சிற்பி ஆர்யா என்ற புனைப்பெயரில் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய இயற்பெயர் பாஸ்கரன். அவர் தன்னுடைய வரலாறை கூட துக்ளக்கில் எழுதியிருக்கிறார். அவரை நான் நேரில் சந்திச்சிருக்கிறேன் ராஜா அண்ணாமலைபுரத்தில். அவர் இந்த படத்துக்கு எதேச்சியாக அவர் நினைச்சார் மங்களகரமாக இருக்குமேனு ஒரு பொட்டை வச்சுட்டார். இயல்பான படம் இதுதான். இது மாப்போசி அன்று நடத்திய இலக்கிய விழா கூட்டங்களில் இந்த படம் விற்கப்படும். இது அப்போ வந்து 4 நாவோ 8 நாவோ வாங்கினேன் நினைவு. ஆர்யா வரை இந்த படம் கூட என்கிட்ட இருக்கு. அது ஒரு நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தேன். 2 ரூபான்னு இதை விட இன்னும் பெரிய சைஸில் அவர் போட்டு வச்சுருந்தார். அப்போ அவருக்கு அஜீவனமே அதான். அதையும் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு கொடுத்தது தான். பாரதி சுப்பிரமணியம் வச்சிருக்காரு ஃப்ரேம் பண்ணி. இன்னொன்று என்கிட்ட இருக்கு, எடுத்து வைக்கிறேன். பின்னால திறந்த வெளி, காற்றோட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆமாம். இவர் கிரியா பப்ளிகேஷனுடைய உரிமையாளர், கிரியா ராமகிருஷ்ணனுடைய நண்பர் ஈஸ்வரன் என்பவர் சிறந்த ஓவியர், சிறந்த புத்தக வாசிப்பாளர். அவர் தன்னுடைய சேகரிப்பின் ஒரு பகுதியை கிரியா ராமகிருஷ்ணன் சொல்லி எங்களுக்கு அளித்தார். அந்த நூல்களில் ஒரு பகுதி தான் இதுவும் அந்த ரேக்கில் இருக்கிறது. அவர் பெரிய ஓவியராக இருக்கிற காரணத்தினால கீழே காமி அவருக்கு
இருங்க காமிக்கிறேன். இருங்க. இப்படி வையே. இல்லை இருங்க காமிக்கிறேன். ஸ்கல்ப்சர்ஸ் இதில் வந்து அப்படி அப்படியே இயற்கையில் இருக்கிற மரங்களை வச்சு வருது. இயற்கையாகவே இருக்கிற மரம் பட்டு போகணும். இப்போ ஒன்று ஒரு டிசைன் பறவை பறக்கிற மாதிரி. இது இங்கேயே நம்ம முள்ளி செடியை வெட்டினாலே கிடைக்கும். ஆமாம், ஆனால் அந்த அதில் பார்வை வேணும், வேணும், கலை பார்வை வேணும் அதுக்கு. அது அந்த அது பார்த்தோன்னே அதுதான் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த நீங்கள் இந்த மேங்க்ரூவ் காடுகள்லாம் இந்த மாதிரி நிறையா இது கிடைக்கும். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அனிமல் மாதிரி இருக்கு. ஒரு வாரத்துக்கு இது முன்னாடி வந்து ஜெயகாந்தன் 7/7/2007 நம்ம நூலகத்துக்கு வந்து பார்த்துவிட்டு அவரே எழுதிய ஒரு குறிப்பு. சமுத்திரத்தை பார்க்கையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, அச்சமாகவும் இருக்கிறது. அதுபோல இந்த அரிய நூலகத்தை காண்கையில் வியப்பினால் மகிழ்ச்சியும், எங்கே இதிலேயே மூழ்கி போவோமோ என்ற அச்சமும் மேலிடுகிறது. இது ஒரு கர்மயோகம். கர்மயோகத்தின் பலனே கர்மாதான். இந்த யோகத்தில் தம்மை சமர்ப்பணம் செய்து கொண்டுள்ள திரு கிருஷ்ணமூர்த்தி தம்பதியரை தமிழ் வாழ்த்துகிறது. வாழ்க வளர்க. அன்பு தா. ஜெயகாந்தன் 7/7/2007. எங்கள் நூலகத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் என்னை வாழ்த்தி இருக்கிறாங்க. வருங்கால மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள் என்று இந்த உலகம் உங்களை மறக்காது அப்படின்னு தான் இல்லை. இவர் ஒருத்தர் தான் தமிழ் உங்களை வாழ்த்துகிறதுன்னு எழுதியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏறத்தாழ ஒரு 5 மணி நேரம் எங்கள் நூலகத்தில் செலவிட்டு ஒரே ஒரு நூலை தான் அவரை 4 மணி நேரத்துக்கு மேலே பார்த்து கொண்டு தான். அது காந்தியினுடைய ஃபோட்டோ ஆல்பம், அது இங்கே இருக்குது. அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு அரிய செய்தி, பாரதிக்கு பின்னால் வந்த பல கவிஞர்களையும் எழுத்தாளர்கள் நான் நேரில் சந்தித்திருக்கிறேன், பாரதியை தவிர அப்படின்னு சொன்னார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சந்திப்பு அது. இங்கே மாதிரி தான் அந்த பிளேஸ் வரைக்கும் இல்லை, அந்த சிந்தனை ஒரு அடித்தல் திருத்தல் இல்லை பாருங்க, ஒரே ஸ்ட்ரோக்கு. இதை ஒரு அட்டையில் ஒட்டி வைக்கிறேன். அது ஒட்டி வச்சிருக்குது. எங்கே வச்சிருக்கேன்? எக்ஸ்ட்ரா தான் இது எக்ஸ்ட்ரா இல்லை, இங்கே ஒரு இது வைங்க. அப்போ தான் நமக்கு டக்குன்னு நினைவாக வருது. இதை எடுத்தேன், தஞ்சாவூர் டெம்பிள்னு இருக்கேன்னு எடுத்தேன். இது 1000வது ஆண்டு நினைவாக வெளியிடப்பட்ட இந்த கிரேட் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர். என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு செலியன் தான் கேமராமேனு, நண்பர் அவர். நூலகம் இங்கே எடுத்துருப்பார். ரவி சுப்பிரமணியன் அவர் தான் எடுத்து. இது இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு தாட்டுங்கிறது விவேகானந்தருடைய 100ஆண்டு விழா சார்பாக ஒரு விஷயங்கள். கணபதி கணேசங்கிறது தான் என்னுடைய மெயின் தீம். ராக்ஃபோர்ட்டினுடைய இதுவும் இருக்கும். இங்கே இருக்கு, முன்னாள் இங்கே இருக்கு. இந்த மாதிரி கணபதி இந்த இதுவும் இருக்கு. ஸ்பெஷல் ஆர்டிகல் தான் இது. நீலகண்ட சாஸ்திரி அவர்களும் பதிப்பாசிரியராக இருந்தார். வருஷத்தில் வச்சிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் அப்படின்னா வெளியே வச்சு அது அது மாதிரி செய்யலைன்னா அது அப்படியே அமைங்கி ஒரு கலர் ஆகிடும். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் நிறுத்தியே வச்சாகணும். இது எடுத்துட்டீங்களா? இது விவேகானந்தருடைய 100வது ஆண்டு நினைவாக கன்னியாகுமரியில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பிய போது வெளியிடப்பட்ட ஒரு அரிய நூல். இந்த விவேகானந்தர் ராக் மெமோரியல், விவேகானந்தர் நினைவு மண்டபம் எப்படி உருவானது, அந்த பாறையில்
கன்னியாகுமரி பாறையில் அவருக்கு இந்த நினைவு மண்டபம் எழுப்புகிற போது ஏற்பட்ட தடைகள் என்ன, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநில முதல்வர்களும் அதற்கு ஒரு தொகையை கொடுக்கும்படி செய்து அதை இந்தியாவினுடைய ஜனாதிபதி வி கிரி அவர்களே அன்றைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தலைமையில் திறந்து வைக்கும்படியான ஒரு சூழலை ஏக்நாத் நாரடே என்பவர் எவ்வாறு உருவாக்கினார் என்பதெல்லாம் இந்த வரலாறுலாம் இந்த நூலில் இருக்குது. இது ஒரு அரிய நம்முடைய பண்பாட்டு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த ஈஸ்வரனும் பெங்களூர் தானா? இல்லை இல்லை, அவர் மெட்ராஸ்ல மெட்ராஸில் இருந்தார், சொந்த ஊர். ஈஸ்வரன் இந்த ரூம் எடுத்துட்டீங்களா? அந்த போகிறீங்க, நீங்கள் போங்க உள்ள போங்க. இது கெஸ்ட் எல்லாம் வந்து தங்கறதுக்கான ஒரு அறை. இதுலேயும் அரிய நூல்கள் எல்லாம் இந்த இல்லஸ்ட்ரேட் வீக்கில் ஒரு 30 வருஷத்து இல்லஸ்ட்ரேட் வீக்கில் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இது முதல்ல வந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா, அரிய சமஸ்கிருத நூல்கள் எல்லாம் இங்கே இருக்கு. ஆயிரத்தி 1957 திருச்சி உறையூர் வாகிச பக்த ஜனசபைக்கு பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் வாங்கினது. இதுவும் வேலூர் பிரிண்ட் தான். அது எந்த வருஷங்கய்யா? இதெல்லாம் 50கள், 40-50களில் வந்தது. கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி எப்போதும் பார்க்கலாம். சும்மா சுற்றி மட்டும் பாருங்கள், நம்ம பேசுகிறது கூட திருப்பி எடுத்துக்கலாங்க. பகுதி இது தஞ்சை பொறியியல் வல்லுநர் ராஜேந்திரன் அவர்கள் இதை அமைத்து கொடுத்தார். இது கீழே முதல் தளத்தை விட இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை விட இங்கே ரொம்ப வெளிச்சம் இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப பிரகாசமாகவும் புழங்குவதற்கு நிறைய இடம் இருப்பது போலவும் காட்சியளிக்கும். அந்த மாதிரி இதை அவர் தான் வடிவமைத்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஊட்டினார். ஏன்னா இந்த கட்டிட தொழிலாளர்களோடு இனிமேல் நம்மளால் போராட முடியாதுங்கயா அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த போது, இல்லை நான் பொறுப்பேற்று இதை செய்து தருகிறேன் என்று சொல்லி இதை நவீன முறையில் அமைத்து கொடுத்து 2 ஜன்னல்கள், மேல்புறம் ஒரு ஜன்னல், கீழ்ப்புறம் ஒரு ஜன்னல், புத்தகங்கள் வைத்திருக்கிற பகுதிக்கு வெளிச்சம் வருவது போலவும் ரொம்ப அழகாக அமைத்து கொடுத்தார். முதல் கூட்டம் கூட இந்த இடத்துல தான் நடந்தது. இங்கே என்னுடைய நூலகத்திற்கு யாரான அன்பளிப்பு கொடுத்தால் யாருடைய நூல்கள் அன்பளிப்பாக அளிக்கப்படுகின்றன என்பதை நினைவுறுத்தும் வகையில் அவங்க கொடுத்த புத்தகத்தையும் அவங்க படத்தையும் வைப்பேன். இது தமிழில் உள்ள சிறந்த விமர்சக எழுத்தாளர் வெங்கட் சுவாமிநாதன். அவர் கடைசி காலத்தில் பெங்களூரில் அவர் பையனோடு இருந்தார். அவர் பையன் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு அவருடைய சேகரிப்பில் இருந்த நூல்களை எல்லாம் எனக்கு அனுப்பி வைச்சார். அதற்கு ஏற்பாடு செய்தவரும் கிரியா ராமகிருஷ்ணன் தான். ஏன்னா நன்றியோட ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட்டாக வேண்டும். கிரியா நூலகத்தில் ஒன்று இந்த ஞானாலயம். ரோஜா முத்தையா நூலகத்தை அமெரிக்க சிகாகோ பல்கலைக்கழகம் அதை எடுத்துக்கொள்வதற்காக அந்த சிகாகோ பல்கலைக்கழகத்தினுடைய கியூரேட்டர் ஜேம்ஸ் நே ரோஜா முத்தையாவின் மறைவுக்கு பிறகு கோட்டையூர் வந்தபோது இங்கு தான் வந்து முதல்ல தங்கினார். ஞானாலயாவுக்கு தான் அழைத்து வந்தார். அதன் பிறகு இங்கிருந்து கோட்டையூர் சென்று அந்த நூலகத்தை பார்வையிட்டார்கள். அவருடைய முயற்சி தான். அதற்கு முதலாக ரோஜா முத்தையா இப்படி ஒரு நூலகம் வைத்திருக்கிறார், அவர் மறைந்து விட்டார், அந்த நூல்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பை என்ற எழுத்தாளர். பம்பாயில் ஸ்பாரோ என்ற ஆர்கனைசேஷனை நடத்தி கொண்டிருக்கிறார். சிறந்த பெண்ணியவாதி. அவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இருந்த நம்முடைய குறுந்தொகை மற்ற நூல்களை எல்லாம்
ஆங்கிலப்படுத்தி தமிழ் இலக்கியத்தின் பெருமையை உலகெல்லாம் பரப்புவதற்கு காரணமாக இருந்த ஏகே ராமானுஜத்தினிடத்தில் சொல்லி ஏகே ராமானுஜம் ஜேம்ஸ் நேயினிடத்தில் சொல்ல ஜேம்ஸ் நே கிரியா ராமகிருஷ்ணனோடு தொடர்பு கொண்டு மொழி அறக்கட்டளை என்ற ஒன்றை கிரியா ராமகிருஷ்ணன் அப்பொழுது நடத்தி வந்தார். அவருக்கு உலகில் உள்ள தமிழில் ஈடுபாடு கொண்ட எல்லா அறிஞர்களோடும் தொடர்பு உண்டு. ஆகையினால ஜேம்ஸ் நே சென்னையில் இருந்த மொழி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் இயக்குனர் கிரியா ராமகிருஷ்ணனை சந்தித்து தொடர்பு கொண்டு ரோஜாமுத்த நூலகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள விருப்பமாக இருக்கிறோம் என்று சொன்னபோது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தது கிரியா ராமகிருஷ்ணன் தான். அப்பொழுது அந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நூலகராக இருந்த நம்மளுடைய நண்பர் சங்கரலிங்கத்தையும் அழைத்து வந்திருந்தார். சங்கரலிங்கம் சென்னை பல்கலைக்கழக நூலகராக இருந்தவர் விடுப்பில் ஒரு சில வருடங்கள் இந்த ரோஜாமுத்த நூலகத்தை சிகாகோ சார்பாக எடுத்து அந்த நூல்களை எல்லாம் மைக்ரோ ஃபிலிம் செய்வதற்காக அமெரிக்காவுக்கு 3 முறை சென்று வந்து ஏறத்தாழ 26 மைக்ரோ ஃபிலிம் சுருளில் அவற்றையெல்லாம் பதிவு செய்து இன்று தரமணியில் அது அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தான். நம்ம சங்கரலிங்கத்தையோ அனைத்து வாழ்நாள் முயற்சியும் இன்று உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமானவர்கள் இவர்கள். அவருடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் தான் நம்முடைய வெங்கட் சுவாமிநாதன். நூல்களை நீ ஞானாலயாவுக்கு அனுப்பி வை என்று சொன்னபொழுது அனுப்பி வைக்கிற செலவை கூட ஏற்றுக்கொண்டு பாராட்டுகளெல்லாம் இங்கே வைத்திருக்கிறேன். இன்னும் அவையெல்லாம் முறைப்படுத்தவில்லை. சும்மா ஒரு மாண்டேஜ் மட்டும்தாங்கய்யா. இது வந்து தஞ்சாவூர். இது ஆமாம். ஹோமியோபதியை பற்றி யார் எதுவும் செய்யணும்னா செய்யலாம். அந்த ரேக் பூரா ஹோமியோபதி தான். அந்த நண்பருடைய புத்தகங்கள் இதெல்லாம் லெனினுடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸு. நாமக்கல்ல நம்முடைய எழுத்தாளர் சின்னப்பா பாரதியினுடைய நண்பர் அவர் கொடுத்தது. இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே. சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் சென்று அவர் இடத்துல வாங்கி வந்தேன். நம்மளுடைய இவர் சீசு செல்லப்பான இடத்துல எழுத்து எல்லாம் இதில் தான் இருக்கு. அது இதுக்கு சந்தா கட்டினா ஃப்ரீ. ஓஹோ. அந்த காலத்தில் அவரே எனக்கு 1980 அன்புடன் கொடுத்தது எழுத்து. ஒவ்வொரு வாழ்லையும் கையெழுத்து போட்டுருப்பார். இலக்கிய வீதி ஐயா இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அந்த வந்துட்டேன். இவ்வளோதான். $5 பைசா ஒரு இதழ் 63. நம்முடைய சரஸ்வதி இதழ் தொகுப்பு பாஸ்கரன், விஜயபாஸ்கரன் நடத்தியது. அது இங்கே இருக்கு. சரஸ்வதி விஜயபாஸ்கரன் நடத்தியது. அது 3 சைஸில் வந்திருக்கும். பெரிய சைஸு, சின்ன சைஸு. சரஸ்வதி 54 தொடங்கியது, 61 வரைக்கும் நடந்தது. சரஸ்வதியில் தான் நவீன இலக்கிய பத்திரிகை சரஸ்வதி தான். அதோடு மட்டுமல்ல, சரஸ்வதியினுடைய ஈழத்து எழுத்தாளர்களை எல்லாம் அட்டைப்படமாக போட்டு வெளியிட்டது சரஸ்வதி தான். ஈழத்து எழுத்தாளர்கள் சிறப்பு மலர்லாம் இருக்குது. டொமினிக் ஜீவா, டேனியல், இவங்க படம்லாம் ஓட்டு வந்திருக்கு. எல்லாம் எழுத்து தான். படிச்சுட்டு ஹிந்து ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி தான் கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேட்டி எடுத்தவங்களை கேளுப்பாங்க. அதுலேயே அந்த வாசகனை அழுத்து போய் விட்டுருவான். பிரிண்ட் எப்படி இருக்கு? பேனாவே எனக்கு துணை எழுத்தாளர்கள் தான் நான் அப்படின்னு சொல்கிறதில் பெருமை கொண்டு வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்ந்த ஆளுங்க.
இது மஞ்சரி, தீபம் இதெல்லாம் இங்கே இருக்கும். இது பூரா தாமரை. இந்த வரிசை பூரா தாமரை. ஜீவா நடத்திய தாமரையிலேருந்து இருக்குது நம்மகிட்ட. இது மஞ்சரி ஃபுல்லாக. இதுதான் பதிப்புலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய சக்தி. போட்டு அமைக்க வச்சிருக்காரு. எங்கேயோ எடுத்த புத்தகத்தை கூட இங்கே வச்சிருக்காரு. வேண்டும் கனவை போட்டு இதில் ஒரு சில அபூர்வ படங்கள்லாம் இருக்கிறத காமிக்கிறேன். இதே சக்தி தான். டால்ஸ்டாயினுடைய சிறுகதைகள் கூப்பா ராஜகோபாலன் மொழிபெயர்த்தது 2 வால்யூம் சக்தி மலர்னு இவர் தான் வெளியிட்டார். வாட் ஷல் வி டூ தன் அப்படிங்கிறது டால்ஸ்டாயினுடைய மிக பிரசித்தமான நூல். புத்தகம் அது மாதம் ஒரு புத்தகம். இது ரோமன் ரோலண்டும் காந்தியை சந்திக்கிறது. இந்த மாதிரிலாம் இது எடுத்து இப்போ 60 வருஷம் ஆச்சு. அரிய படங்கள்லாம் இருக்கு. இதான் விஜயலட்சுமி பண்டிட். இது முதல்ல ஆரம்பத்தில் 39 யோகி சுத்தானந்த பாரதியார், அதன் பிறகு தீஜா ரங்கநாதன் 6 வருஷம், அதுக்கப்புறம் சுப்ப நாராயணன், அதுக்கப்புறம் அழகிரிசாமி, அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் வைகோவிந்தன் ஆசிரியராக இருந்தார். இந்த காலகட்டங்கள்லாம் தனியாகவே எழுதி வச்சுருக்கேன். ஆமாம், இந்த ஃபோட்டோ லண்டன் பிரிண்ட்டுன்னு சொல்லுவார். இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சு இது பண்ணுறது. வெள்ளையனை மணந்த நாட்டிய பேரொளி ரஷ்யனுடைய பாலை நடனத்தை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்திய எனக்கு போட்டியாக ஆரம்பிச்சது. இன்றைக்கும் டைம் மேகசினுடைய ஃபார்மெட்டை அவுட்டர் இது இப்படி தான் இருக்கும். லேட் அதே தான். இது அதே சைஸுக்கு அதே மாதிரி ஆரம்பித்தார். இது டிகேசி. இதெல்லாம் அரிய படங்கள். டைம் மேகசினுக்கு போட்டியாக இல்லை. சக்தி இது பின்னால் வந்தது. இவர் தான் குழந்தைகளுக்காக அணில்ங்கிற பத்திரிகையை நடத்தினார். இந்த அணில் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருந்தவர் தான் தமிழ்வாணன். குறிப்புகள், கட்டுரைகள், கதைகள் அப்படிலாம் போட்டிருப்பார். அதாவது மக்கள் எதை விரும்புவார்கள் சொல்லக்கூடியவர். மறுபடியும் சொல்லுங்க. மக்கள் எதை விரும்புவார்கள் என்று நினைத்து எழுதாமல், மக்களுக்கு எது தேவையோ அதை நாம் கொடுக்க வேண்டும், அதை எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் வைகோவிந்தர். ஆகவே அவருடைய பத்திரிகையே ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். நடத்த வேணாம் அப்படிம்பார். சம்பாதிக்கிற நினைக்கிறவர்கள் ஏன் பத்திரிகைக்கு வருகிறீர்கள், மளிகை கடை வியாபாரம் செய்யுங்கள் பார். மிகப்பெரிய லட்சியவாதி. இது எல்லாமே சக்தி தான். 1939 54 வரைக்கும் மிகப்பெரிய லட்சியவாதி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்று பல பதிப்பகங்கள் அதை தோற்றுவிப்பவர்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் அவர். இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் வந்தார். அவர் இதெல்லாம் எடுத்து ஏதோ பார்த்துருக்காரு. அதான் கலக்கம். அந்த அழகின் சிரிப்பு வெளிவருவதற்கு காரணமே ஏக செட்டியார் தான். பத்திரிகையில் தான் அது முதல்ல வருது. பயணம் இல்லை, அழகின் சிரிப்புன்னு இயற்கையை பற்றி பாரதிதாசன் பாடுவதற்கு காரணம் சிற்றூர். இதான் அழகின் சிரிப்பு எழுதுவதற்கு தொடக்கம். முதல்ல சக்திங்கிற பத்திரிகையில் அழகுங்கிற தலைப்பில் எழுதியிருப்பார். அதனுடைய கடைசி வரிகள், நல்லழகு வசப்பட்டால் துன்பமில்லை நாடும், எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் என்று கீட்ஸ் சொன்ன வரியினுடைய அப்படியே மொழிபெயர்ப்பாட்டம் இருக்கும். அதை 40களில் 42 சக்தியில் வந்தது. அதுதான் அழகின் சிரிப்பின் முதல் இது. அது என் சீர்திருத்தத்தில் இருக்கும். பின்னால் வரக்கூடிய 10 தலைப்பு, காடு, மலை, கடல், வானம், நட்சத்திரம்லாம் வருது. அதெல்லாம் எழுதுவதற்கு காரணம் ஏகே செட்டியார்.
அது முதல் கவிதை சிற்றூர். ஆ. ஆ. 1943 ஏப்ரல், அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று, சித்திரை 1 அன்று தொடங்கப்பட்ட இதழ் இந்த குமரி மலர். இதனுடைய அட்டை இதுதான் கடைசி வரைக்குமே. 1983 இது நின்றது. அவர் மறைவு செப்டம்பரில். அதன் பிறகு ஒரு 5-6 இதழ்கள் அவருடைய நண்பர் கோபாலன் வெளியிட்டார். அது வரைக்கும் இந்த அட்டை டிசைன் இதுதான். அட்டையிலேயே படைப்பாளிகளின் பெயரை போட்டார். அது அட்டையில் படம் போடாமல் வந்த பத்திரிகை தான்.